கிறிஸ்து மனிதனாக பிறந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து உண்டு உறங்கி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து 30 வருடம் வரை அவர்களுக்கு உதவியாக இருந்தார். பின்பு 3.5 வருடம் அவர் கர்த்தருடைய பணி செய்ய ஆங்காங்கே அதிசயங்கள் அற்புதங்களையும் மக்களிடம் பேசும் பேச்சையும் அவர் தொடர்ந்திருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய சித்தம், பிதாவின் சித்தம் நிறைவேற அவர் போர்ச்சவர்களால் கைது செய்யப்பட்டு சிலுவையிலே அறையுண்டு அதுக்கப்புறம் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தினார். உயிர்த்தெழுந்து அந்த தினத்தை எல்லாரும் இந்த உலகம் கொண்டாடி இருக்காங்க. அதை பற்றி நம்முடைய மோகன் சி லாசரஸ் என்ன சொல்றாரு நம்ம கேட்போம் வாங்க. இது ஒரு முக்கியமான நாள், ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள். இயேசு உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறுகிற ஒரு நாள் இது. மரித்தும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிறகு எதுக்கு நீங்க துக்கமா இருக்கணும்? நீங்க ஒன்னும் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது, துக்கமா இருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறதுனால நம்ம துக்கமா இருக்கக்கூடாது. பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம். அவர் உயிரோடு இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார். சரியா? அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு எருசலேமில் இருக்கிற அவருடைய திறக்கப்பட்ட கல்லறை தான் பெரிய ஒரு சாட்சி. இது கூட எருசலேமில் இருக்கிற இயேசுவின் கல்லறையா? அது மாதிரி ஆச்சரியமா பாக்குறீங்கல்ல? இல்ல, இது நால்மாவடியில் இருக்குது. நால்மாவடியிலையா இப்படி ஒரு இடம் இருக்குதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நமக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு தோட்டம், தேவனுடைய தோட்டம் என்ற ஒரு தோட்டத்தை ஆண்டவர் நமக்கு தந்து அது ஒரு ஜெப தோட்டமாய் உருவாக்கும்படி கட்டளையிட்டார். இந்த இடத்துல சில வருஷங்களுக்குள்ள இதை அப்படி உருவாக்கி இருக்கிறோம். இந்த இடத்துல நிறைய மாமரங்கள் இருக்கிறது, நிழல்கள் இருக்கிறது. இதுல நிறைய ஒவ்வொரு மாநிலத்தை குறித்த, மாவட்டத்துக்கு குறித்த விவரங்கள் எல்லாம் நாங்க எழுதி வைத்திருக்கிறோம். ஜனங்கள் நிறைய பேர் வந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. இது ஜெபிப்பதற்காக தெய்வம் தெரிந்து கொண்ட ஒரு ஜெப தோட்டம். இந்த தோட்டத்துலதான் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த அந்த கல்லறை இருக்குல்ல, எருசலேமில் இருக்கிற மாதிரியே அதனுடைய ரிப்ளிகாவை நாங்கள் இங்கே செய்து வைத்திருக்கிறோம். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு குழந்தையாக தாயின் வயிற்றிலே பிறந்து வளர்ந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து 3.5 வருடம் அவர் பிதாவின் சித்தம் செய்கிறார். இங்கே ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு உதாரணத்தை அவர் காட்டிவிட்டு சென்றார். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படினோம், அதுக்கப்புறம் அவர்களுக்கு திருமணமாகி அவர்கள் விருப்பப்படி அவர்கள் வாழலாம், கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து இருக்கணும் அப்போ கூட அப்படின்னு அந்த உதாரணமான வாழ்க்கை வாழத்தான் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். அதுக்கப்புறம் பிதாவின் சித்தம் செய்ய அவர் சிலுவையிலேயே அறையப்படுகிறார். இந்த விஷயங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில நடக்குது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. அவர் ஏன் பிறந்தாரு, ஏன் 30வது வயசுல அவர் 30வது வயசு வரை அவர் பெற்றோர் கீழ்ப்படிந்தாரு, 3 வருடம் அவங்க ஊழியர் செய்கிறாரு, அதிசயங்கள் அற்புதங்களை செய்கிறார், கூடனை பார்வையை செய்கிறாரு, சூமின கைவினை சரி பண்றாரு, சப்பானியை நடக்க வைக்கிறாரு, பேதுரு மாமியின் ஜுரத்தை சுகப்படுத்துறாரு. இப்படியாக செய்து 3.5 வருடத்தை அவர் கடக்கிறார். அப்புறம் அவர் வந்து சிலுவையில் அறையிறார். இப்போ சாதாரணமாக மனுஷனா அவர் பிறந்து மறிச்சிட்டுக்கலாம். ஏன் அவர் ஒரு பாடுகள் பட்டு எல்லா காரணங்களையும் சொல்லி அவரை கைது பண்ணுறாங்க, பல காரணங்களை சொல்லி அவரை கைது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கைது பண்ணி வெறுமனை கூட்டு போய் சிலுவையில் அரைஞ்சில்லை, அங்கே 40 அடிகள் அடிக்கிறாங்க. எப்படி? அதுக்கெல்லாம் அவர் வேணாம் சொல்லலை. 40 அடிகளை வாங்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். ஏன்னா பிதாவின் சித்தம் செய்யணுமே, அதுக்காக அவர் தயாராக இருக்கிறார். அடியை வாங்கிட்டார். முள்முடி வைக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணங்கள், அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகளை குறிக்குது. இப்படி அவர் செஞ்சாதான் அதனுடைய காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம சரியான வாழ்க்கையை வாழணும். ஏன்னா அவர் எதுக்காக அடிபட்டாரு, எதுக்காக அவருடைய சிரசில முள்மடி வச்சாங்க, அதுக்கப்புறம் விழாவில எதுக்கு கொடுத்துனாங்க, அதுக்கப்புறம் சிலுவையில ஏன் அறையிறாங்க, சிலுவையினுடைய அர்த்தம் என்ன, இதுக்கெல்லாம் பல விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே ஒன்றுத்துக்கும் ஒரு விளக்கமும் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா 40 அடிகள் எதை குறிக்குது, முள்முடி சிரசில வைக்கிறாங்க அது எதை குறிக்குது, அதெல்லாம் பற்றிலாம் இவங்க ஒரு தனிப்பட்ட விளக்கம் கொடுக்கறது கிடையாது. அந்த விளக்கத்தை எடுத்துகிட்டு வந்து நம்முடைய வாழ்க்கையோட இவங்க சம்பந்தப்படுத்துறது கிடையாது. அவர் கொடுத்தார், சிலுவையில் அறிவுண்டார், ஐயோ பாவம், ஐயோ எங்களுக்காக வேதனைப்பட்டீரு, எங்களுக்காக துன்பத்தை அனுபவித்தீரு, எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரு, இப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கணும். அந்த வலிக்கான காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கறது கிடையாது. அந்த வலிகள் நம்முடைய வாழ்க்கை என்ன, எதுக்காக அவர் அந்த வலியை அனுபவிச்சாரு, நம்முடைய வாழ்க்கைக்காக. எதுக்காக? நம்முடைய வாழ்க்கை வளமாக வாழணும், அதுக்காகத்தான். நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை இல்லாத வாழணும், அதுக்காகத்தான். நாம் ஒவ்வொருவரும் சொந்த வீடோடு இருக்கணும், அதுக்காகத்தான் அவர் அந்த சில முள்முடி வைக்கிறார். எவ்வளோ கொடுமையானது! அந்த அடிகளே தாங்கிட்டு முள்முடியை வைக்கிறாங்க, அது எவ்வளோ கொடுமையானது.
அது மாதிரி இப்போ ஒரு ஒரு வீடு வேணும்னு வச்சுக்கலாம். நமக்கு வீடு வேணும், சும்மா வந்துடுமா? அதுக்கு உண்டான பாடுகளை படுறோம், என்ன தவிக்கிறோம். ஐயோ நமக்கு சொந்த வீடு இல்லையே. ஒரு திருமணமானவங்களுக்கு இன்னும் பெரிய பாரம் இல்லை. நம்ம என்ன வாடகை வீட்டில் இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும், இப்படியெல்லாம் ஒரு அவங்களுக்குள்ள வருத்தம் துக்கம் அதிகரிச்சு போகுது. அதுக்குண்டான பிரியாசத்தை நம்ம படுறோம் என்ன. அது மாதிரி இவ்வளோ வழிகளோடு தான் அந்த அந்த வீடு, சொந்த வீடுன்றது நம்ம அடையும் ஏன்னா. ஓடி சம்பாதிக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம், 4 பேர் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறோம். இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம், ஒரு நாளில் நடந்துற விஷயமா இது. ஓடுறோம், ஓடி வரோம், பஸ்ஸில் ஏறுறோம், மழையில் நினைக்கிறோம், வெயிலில் காயிறோம், தூசெல்லாம் நம்ம மேலே படியுது, புகை நம்ம மேலே படியுது, எவ்வளோ டஸ்ட்டு, நம்ம எவ்வளோ பாதிக்கப்பட்டோம். ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட அப்புறம் உடம்பு சரியில்லாத போயிட்டு இவ்வளோ பாடுபட்டு பணத்தை சம்பாதிக்கிறோம். அதை தான் குறிக்குது இந்த கஷ்டங்கள் எல்லாம், பாடுகள் எல்லாம். எப்படியே அவர் போய் நீட்டாக சிலுவையில் நின்று இல்லை ஏன்னா, அவர் சிலுவையில் அறிவுறதுக்கு முன்னால் இவ்வளோ பாடுபடுறாரு. நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையை வாழறதுக்கு இவ்வளோ பாடுகள் பட்டு தான் ஆகணும். ஏதோ சும்மா வந்துடாதுங்க. நமக்கு வீடு வேணும்னா சும்மா வந்துடாது, ஒரு மோட்டர் பைக் வாங்கணும்னா சும்மா வந்துடாது, ஒரு கார் வேணும் சும்மா வந்துடாது. அதுக்கு பாடப்படணும் ஏன்னா. உழைக்கணும், ராத்திரி மகளும் உழைக்கணும், ராத்திரி மகளும் கருத்துமா இருந்து நம்ம காசு சம்பாதிக்கணும். அந்த கஷ்டத்தை நம்ம உணர்ந்து நம்ம செயல்பட்டா தான் பணம் வரும். அந்த கஷ்டத்தை அவர் பட்டிருக்காரு. என்ன போல நீயும் கஷ்டப்படு, சம்பாதி, சேர்த்து வை, சுகமாயிரு அப்படின்ட்டு தான் அவருடைய கண்டென்ட்டே, கான்செப்டே அதான். கிறிஸ்துவோட கான்செப்டே இதான் ஏன்னா. இந்த பாடுகள் எல்லாம் எதுக்காக பாடுறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையை நம்ம பயனுள்ளதாக மாற்றும். அவர் போனார், சிலுவையில் அறை உண்டார், துக்க கஞ்சி குடிச்சின்னு அப்புறம் அழுதுக்குன்னு சர்ச்சை அலங்கரிச்சின்னு அது கிடையாது. அதுக்காக அவர் சிலுவையில் அறை உண்டு 40 அடிகளை வாங்கி ரத்தம் சொட்ட அந்த பெரிய சிலுவையை சுமந்துன்னு போகிறாரா? சர்ச்சை ஜோடிச்சுக்கின்னு அங்கே போய் முழங்கால் போட்டுக்கின்னு அழுதுக்கின்னு மோர் குடிச்சிக்கின்னு துக்க கஞ்சி குடிச்சின்னு இருந்து அவர் இவ்வளோ பெரிய பார சிலுவை தூக்கிட்டு போனார். அதுக்கெல்லாம் கிடையாது. நாம் இந்த உலக வாழ்க்கையை சரியாக வாழ வேண்டும். பெற்றோர்களோடு, கணவன் மனைவியோடு, பிள்ளைகளோடு, சொந்தங்களோடு, உறவுகளோடு நாம் சிறப்பான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு கோரப்பாடு அவர் பட்டார். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? பொறுமையாக இருக்கணும். பொறுமையோடு அவர் அந்த சிலுவை சுமந்தார். இப்படி பல காரணங்கள். சிலுவைக்கு ஒரு காரணம், இவருடைய மோகன்சி லாசஸ் அவர்கள் தேவனின் தோட்டம் ஒன்று இருக்குது. அங்கே எங்கள் 4 மாவட்டத்தில் தேவனின் தோட்டம், அங்கே ஜபம் பண்ணுறதுக்கு பெரிய எல்லா இடத்தையும் பண்ணியிருக்காரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்ட இடம், அதாவது கபாலஸ்தலம், அந்த மேடு அதை வச்சிருக்காரு. இப்போ அந்த கபாலஸ்தலன்றது ஒரு 15 அடி உயரம் தானே, ரொம்ப உயரம் கிடையாது. ஏன்னா அந்த கபாலஸ்தலன்றது ஒரு மண்டை ஓடு மாதிரி சைஸ் ஆகுது. அந்த மலையை மண்டை ஓடு சைஸ் மாதிரி இருக்குமா. இப்படி அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா ஏன் அந்த இடத்துல போய் ஒரு இது பண்ணணும், ஏன் அந்த இடத்துல போய் ஒரு சிலுவையில் அறையணும் அந்த இடத்துல, இதுக்கெல்லாம் பல காரணம் இருக்குது. ஏன்னா இப்போ மோகன்சி லாசஸ் செய்கிறாரு, அந்த உயிர் தெழுந்த ஒரு இடத்தையும் அங்கே 4 மாவடியில் தேவனின் தோட்டத்தில் வச்சுருக்காரு. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். என்னது, இதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயம். அங்கே நடக்குது, அங்கே வச்சுருக்காங்க, இங்கே வச்சுருக்கோம். எப்படி இதுதான் இங்கே நடந்துங்குது. ஒரு சடங்காக தான் போச்சு. இயேசு கிறிஸ்துன்றது ஒரு சடங்காக போச்சு. அது ஒரு சாஸ்திரமாக இவங்க கையாளலை. இயேசு கிறிஸ்து ஒரு சாஸ்திரம், இந்த வேதம்ன்றது ஒரு சாஸ்திர புத்தகம் அப்படின்றத யாரும் இவங்க நம்பலை. அதனால இன்னைக்கு கபாலஸ்தலத்தை அங்கே வைக்கிறாரு, இது உயிர் தெழுந்த இடங்கள் அங்கே வைக்கிறாரு, பல இடங்கள் அங்கே 4 மாவட்டத்தில் தேவனின் தோட்டத்தில் இவர் நிறுவுறார். ஏன்னா இங்கே ஒரு கை ஒன்று இருக்கும் பொழுது அவர்கிட்ட இப்படி பல விஷயத்தை இவர் தேவையில்லாத விஷயத்தான் பண்ணிக்கிறார். 4 மாவடியில் கூடாரம் போட்டுன்னு அங்கே கும்பலை கூட்டிக்கின்னு மண்டை ஓடு, கபாலஸ்தலம் என்றது ஒரு மண்டை ஓடு. அந்த மண்டை ஓடு தான் என்ன குறிக்குது, எது குறிக்குது? நம்முடைய மண்டையை குறிக்குது. மண்டை ஓடு. மோகன்சி லாசஸ் அவர்களை ஏதோ ஒரு மண்டை எடுத்துன்னு வந்து வச்சு, மண்டை ஓடு எடுத்துன்னு வந்து வச்சு அதில் இருக்கிற மூளையெல்லாம் தூக்கி போட்டணும். இதுதான் இயேசு கிறிஸ்துடைய மண்டை ஓடு, அப்படி கபாலஸ்தலம் அப்படின்னு அந்த கபாலஸ்தலத்துக்கு மேலே வச்சிருக்கணும். இந்த மாதிரி உதவாத வேலை தான் இந்த மோகன்சி லாசஸ் செய்துங்கிறார். ஒரு பயனுள்ள வேலை, நமக்கு ஒரு பாடம் புகட்டுற ஒரு விஷயத்தை அவர் செய்யலை. நமக்கு வாழ்க்கைக்கு உதவுற வாழ்க்கை பாடத்தை அந்த வசனங்களிலிருந்து இவர் சொல்லிக் கொடுத்த ஆள் கிடையாது. இந்த கபாலஸ்தலம்ன்றது நம்முடைய மண்டை. இந்த மண்டையில் என்னங்க இருக்குது? மூளை இருக்குது. அந்த மூளை என்ன வேலை செய்யுதுங்க? எல்லா வேலையும் செய்யுது. வீடு கட்டுது, ஏன்னா ராக்கெட் கண்டுபிடிக்குது, ஏரோப்ளேன் கண்டுபிடிக்குது,
அதுக்கு என்ன படிக்குது முதல்ல. படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்ய முடியும். சும்மா போய் ராக்கெட்டை கண்டுபிடிச்சிட முடியுமா? அப்துல் கலாம் வந்து நான் சும்மா 1வதுலேருந்து நீட்டாக அங்கே போய் ராக்கெட்டை கண்டுபிடிச்சிட்டாரா? இப்படி இந்த கபால ஸ்தலம்ன்றது இந்த மண்டை ஓடு, நம்முடைய மண்டை ஓடை குறிக்கத்தான், அந்த மூளை மண்டை ஓட்டில் இருக்கிற மூளையை குறிக்கத்தான் இந்த கபால ஸ்தலத்தை அங்கே போய் தேர்ந்தெடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவருடைய சித்தம் நம்முடைய நாம வசதியாக வாழ வேண்டியது. இந்த இவருடைய அர்த்தங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் அர்த்தங்கள் புரிந்து கொண்டு நாம் வசதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம், இறை சித்தம். அதுக்காக தான் அந்த வேலை நடக்குது. முள்முடி என்ன செய்யுது? முள்முடி அது எதுக்கு வைக்கணும்? அது எது குறிக்குது? முள்முடி. இந்த முள்முடின்றது இன்னைக்கு பாருங்க, ஒரு பட்டம் வாங்குறோன்னு வச்சுக்கோ. படிச்சுட்டு நம்ம பிஏ எம்ஏ இதெல்லாம் பட்டம் வாங்கணும். படிச்சுட்டு என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறாங்க, அந்த பட்டமளிப்பு விழா அந்த இது போடும், அது கேப் வைப்பாங்க. இதுதான், வேற என்ன? ஆனால் இன்னைக்கு அந்த படத்தையோ இது ஃபோட்டோவை வச்சு இன்னைக்கு வீட்டுக்குள்ளே மாட்டின்னு துக்கமாக நிற்கிறாங்க. இன்னைக்கு அதுக்கு முன்னால் இந்த வேலை தான் நடந்துக்குது. இப்படி இந்த மோகன் சி லாசஸ் அவர்கள் வாழ்க்கைக்கு உதவுற விஷயத்தை இந்த வேதத்திலிருந்து சொல்கிறவரே கிடையாது. ஏன்னா அங்கே எருசலேமில் கபாலஸ்தலம் தான், அங்கே இங்கே ஒரு கபாலஸ்தலம். எருசலேமில் இயேசு உயிர்த்தெழுந்த மண்டபம் இருந்தால் இங்கே ஒரு உயிர்த்தெழுந்த மண்டபம். இப்படி தான் மக்களுடைய காணிக்கை காசுகளை வீணடிச்சுக்கிறார் இந்த மோகன் சி லாசரஸ். இதை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.